ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பயோஸ்குவாட் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். இதுதான் இன்றைக்கான கண்டென்ட். இப்போ டைகாட் ரூட், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட்டுக்கு நமக்கு எக்ஸாம்பிளாக பீன் பிளான்ட் கொடுத்துருக்காங்க. நாம் இந்த டைகாட் ரூட்டை டிரான்ஸ்வர்ஸாக செக்ஷன் எடுத்தோம்னா, தட் மீன்ஸ் குறுக்க கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும். த ஒன் இஸ் எபிப்ளெம்மா, கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ் அண்ட் ஸ்டீல். இப்படின்னு 4 ஸ்ட்ரக்சர் தெரியும். இதில் இந்த எபிப்ளெம்மா அப்படின்னு இருக்குல்ல, எபினாலே அவுட். அப்போ இந்த எபிப்ளெம்மா அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த செல். தென் இங்கே கியூட்டிக்கல் அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் ஆப்சன்ட். ஏன்னா லீஃபில் தான் கியூட்டிக்கல் அண்ட் ஸ்டொமேட்டாக்கு ஒர்க் இருக்குது. பட் இது ரூட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கியூட்டிக்கல் அண்ட் ஸ்டொமேட்டா வில் பி ஆப்சன்ட். ரூட் ஹேர்ஸ் இருக்குது. ரூட் ஹேர்ஸ் எல்லாம் யூனிசெல்லுலர் இன் நேச்சராக இருக்கும். தட் மீன்ஸ் சிங்கிள் செல் வில் பி தேர். திஸ் லேயர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரைசோடெர்மிஸ். ரைசோ அப்படின்னா ரூட்டு, டெர்மிஸ் அப்படின்னா ஸ்கின்னு. ஸோ இது ரூட்டோட ஸ்கின் அப்படிங்கிறதுனால இது ரைசோடெர்மிஸ் அப்படின்னும், பைலிஃபரஸ் லேயர் அப்படின்னும் சொல்லலாம். பைலி அப்படின்னா ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். தென் கார்டெக்ஸ் ஒரு மல்டி லேயர்டு ஜோன். நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். கார்டெக்ஸ்ன்னு கொடுத்து ஒரு நிறைய லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிக்சரை பார்த்தே நம்ம படிச்சுக்கலாம். இதோட வால்ஸ் எல்லாமே தின்னாக இருக்கும். இந்த ரீஜனில் தான் பேரன்கைமேட்டியஸ் செல் வில் பி ப்ரெசன்ட். தட் மீன்ஸ் பேரன்கைமா செல் இருக்கும். நம்ம 9th படிச்சிருப்போம். பேரன்கைமா செல் லூஸ்லி அரேஞ்சு செல். ஸோ கண்டிப்பாக 2 செல்ஸ்க்கு நடுவில் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வில் பி தேர். பேரன்கைமாவோட ஒன் அண்ட் ஒன்லி ஃபங்க்ஷனே டு ஸ்டோர் த ஃபுட் அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் லேயர் எண்டோடெர்மிஸ் லேயர். எண்டோ அப்படின்னா இன்னில், அப்போ இன்னர் மோஸ்ட் லேயர் எண்டோடெர்மிஸ் லேயர். இப்போ இந்த செல்ஸுக்கு நம்ம பிக்சரில் பார்த்தோம்னா தெரியும். இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேரல் ஷேப்பில் இருக்கும். க்ளோஸ்லி பேக்டு செல்ஸ் இருக்கும். இமேஜ் பார்த்துக்கோங்க கிளியராக. அண்ட் க்ளோஸ்லி பேக்டு செல்ஸாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் யூ கேன் ஃபைண்ட் பேண்ட் லைக் திக்கனிங்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் இந்த திக்கனிங்ஸ்க்கு பேர் தான் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸு ரூட்டோட எண்டோடெர்மிஸ் லேயரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல, அதாவது எங்கெல்லாம் புரோட்டோசைலம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பிளேஸில், புரோட்டோசைலம்னா யங் சைலம் அப்படின்னு சொன்னால அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸு ப்ரெசென்ட் ஆகி இருக்காது. ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் நம்ம பேசேஜ் செல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எண்டோடெர்மிஸ் வழியாக தான் வாட்டர் அந்த சால்ஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகணும். நெக்ஸ்ட் லேயர் ஸ்டீல். இப்போ எண்டோடெர்மிஸ்க்கு உள்ளே இருக்க எல்லாமே நம்ம ஸ்டீல் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம பிக்சரை பார்த்தோம்னா தெரியும். எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில், பித் அப்படின்னு 3 ஸ்ட்ரக்சர் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் பெரி அப்படின்னா பெரினாலே அவுட்டரில். அப்போ எண்டோடெர்மிஸ்க்கு உள்ளே இருக்கிற அவுட்டர் லேயரை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா பெரிசைக்கிள். நம்ம புக்கில் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, இன்னர் டு எண்டோடெர்மிஸ் லைஸ் அ சிங்கிள் லேயர் ஆஃப் பெரிசைக்கிள். ஒரே ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் பெரிசைக்கிள். இங்கேருந்து தான் லேட்ரல் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வாஸ்குலார் பண்டில் அப்படின்னாலே சைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் அப்படின்னு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே சொல்லியிருப்போம். ஸோ இங்கே இந்த வாஸ்குலார் பண்டில் இஸ் அரேஞ்ச் அஸ் ரேடியல், தட் இஸ் சர்க்குலர் ஒரு பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் இட் இஸ் எக்ஸாக்ட் அண்ட் டெட்ராக். எக்ஸாக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ டெட்ராக் அப்படின்னும் போது 4 வாஸ்குலார் பண்டில்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் டெட்ராக். இப்போ இந்த டிஷ்யூ பிட்வீன் த சைலம் அண்ட் ஃப்ளோயம், இது ரெண்டுத்துக்கும் இடையில டிஷ்யூஸ் இருக்குல்ல, நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிஷ்யூஸை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், கன்ஜக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுவே டைகாட் ரூட்டில் திஸ் கன்ஜக்டிவ் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா நான் ஆல்ரெடி படித்தோம்ல. லூஸ்லி பேக்டு இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கும், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும் அப்படியெல்லாம் படித்தோம். ஸோ நெக்ஸ்ட் பித்தில் வந்து பார்த்தோம்னா யங் ரூட் கண்டைன்ஸ் பித். யங்காக இருக்க ரூட்டில் வந்து பித் வில் பி தேர். வெரஸ் இன் ஓல்டு ரூட்டில் தெர் இஸ் நோ பித். நவ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட். இதுக்கு எக்ஸாம்பிளாக நமக்கு மெய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைகாட் ரூட்டோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான். அந்த வேரியேஷன்ஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம போயிடலாம். இப்போ இதை நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கும் போதும் இப்போ இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிப்ளெம்மா, கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், ஸ்டீல் மாதிரியான போர்ஷன்ஸ் இதுலேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம எபிப்ளெம்மா போயிடலாம். அண்ட் எபிப்ளெம்மா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரைசோடெர்மிஸ். நம்ம ஆல்ரெடி அங்கே படிச்சிட்டோம். ஸோ இது இபினாலே அவுட்டரில். ஸோ திஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இங்கே சிங்கிள் தின் லேயர் ஆஃப் செல்ஸ் வில் பி ப்ரெசன்ட். அந்த செல்லு பேரன்கைமேட்டியஸ் செல்லாக இருக்கும். இது ரூட் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி தெர் இஸ் நோ ஸ்டொமேட்டா அண்ட் நோ கியூட்டிக்கல். இங்கே ரூட் ஹேஸ் வில் பி தேர். இந்த ரூட் ஹேஸோட வேலை அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில். ஸோ இது இன்னர் செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது. இதே தான் நம்ம மோனோகாட்லேயும் டைகாட்லேயும் படிச்சிருப்போம். ஒரு முறை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் கார்டெக்ஸ். சேம் லைக் நம்ம எப்படி டைகாட்டில் படித்தோமோ அதே தான். திஸ் இஸ் ஆல்சோ மல்டி லேயர் அண்ட் த செல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பேரன்கைமாட்டிஸ். பேரன்கைமாவோட செல்லோட நேச்சரே தெர் வில் பி இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். அவங்களோட ஃபங்க்ஷனே இட் வில் ஸ்டோர் த வாட்டர் அண்ட் ஃபுட்.
நெக்ஸ்ட் எண்டோடர்மிஸ்னால் இன்னர் மோஸ்ட் லேயர் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இந்த எண்டோடர்மிஸோட ஸ்பெஷாலிட்டியே காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் பேசேஜ் செல் தான். காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ்னால் என்ன நம்ம படித்தோம், அந்த திக்கனிங் ஆஃப் சம் செல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. எண்டோடர்மிஸோட அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா சில போர்ஷன்ஸ் வந்து திக்கனிங் வந்திருக்கும், அண்ட் தட் இஸ் கால் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப். அந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் இஸ் மேட் அப் ஆஃப் ஜூபரின். அண்ட் பேசேஜ் செல்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க செல்ஸ் எல்லாமே பேசேஜ் செல்ஸ். இப்போ இந்த எண்டோடர்மிஸ் தாண்டி உள்ளே இருக்கிற எல்லா செல்ஸையும் எல்லா காம்போனன்ட்ஸையும் நம்ம இப்போ என்னன்னு சொல்ல போகிறோம், ஸ்டீல்னு சொல்ல போகிறோம். ஸ்டீலில் ஆல்ரெடி நம்ம படித்த மாதிரி தான் 3 போர்ஷன்ஸ் வில் பி தேர். ஒன் இஸ் பெரிசைக்கிள், வாஸ்குலார் டிஷ்யூ அண்ட் பித் அப்படின்னு. பெரிசைக்கிள் பெரினா அவுட்டர் நம்ம சொன்னோம்ல. ஸோ அவுட்டர் லேயரில் தட் மீன்ஸ் எண்டோடர்மிஸ்க்கு உள்ளே இருக்க அந்த ஸ்டீல் போர்ஷன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டீல் போர்ஷனோட அந்த அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால் பெரிசைக்கிள். லேட்ரல் ரூட்ஸ் இங்கேருந்து தான் ஆரிஜினேட் ஆகணும். நெக்ஸ்ட்டு வாஸ்குலார் டிஷ்யூஸ் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி ஜைலம் அண்ட் ஃப்ளோயம், அதை தான் நம்ம வாஸ்குலார் டிஷ்யூஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல ஜைலம் எப்படி இருக்குன்னா எக்ஸாக்ட் அண்ட் பாலியார்க்காக இருக்குது. இந்த கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டைகாட்டில் பார்த்தீங்கன்னா பேரன்கைமா செல்ஸ்னால மேடப்பாக இருக்கும், இங்கே ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ்னால மேடப்பாக இருக்குது. இப்போ பித் அந்த சென்டர் போர்ஷனை தானே இப்போ நம்ம பித் அப்படின்னு சொல்ல போகிறோம். திஸ் பித் இஸ் மேடப் ஆஃப் பேரன்கைமா. எங்கெல்லாம் பேரன்கைமா இருக்கோ அங்கெல்லாம் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கும், அங்கெல்லாம் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ச் கிரெயின்ஸ் வந்து ஃபுட்டாக ஸ்டோர் பண்ணுது. இப்போ டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கான டிஃப்ரென்ஸ்க்கு போயிடணும். நம்பர் ஆஃப் ஜைலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகாட் ரூட்டில் இட் இஸ் டெட்ராக், மோனோகாட் ரூட்டில் இட் இஸ் பாலியாக். இப்போ கேம்பியம் அப்படின்னு பார்த்தோம்னா டைகாட்டில் தெர் வில் பி த செகண்டரி க்ரோத், அதனால் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மோனோகாட்டில் தெர் இஸ் நோ செகண்டரி க்ரோத், ஸோ திஸ் இஸ் ஆப்சன்ட். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம அதை வச்சே எழுதிட வேண்டியது தான். கேம்பியம் இருந்ததுன்னா செகண்டரி க்ரோத் இருக்குது, கேம்பியம் இல்லைன்னா தெர் இஸ் நோ செகண்டரி க்ரோத். இப்போ பித் அப்படின்னு பார்த்தோம்னா டைகாட் ரூட்டில் தெர் இஸ் நோ பித், நம்ம படிக்கும் போதே படிச்சிட்டோம். அதை மோனோகாட்டில் தான் பித் இருக்குது, பித்தில் அந்த பேரன்கைமேட்டர் செல் இருக்குது, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுன்றது நம்ம படித்தோம்ல. கன்ஜக்டிவ் டிஷ்யூ ஆசிட்டிஸ் அங்கே படித்தது மாதிரியே தான். டைகாட்டில் பேரன்கைமா கன்ஜக்டிவ் டிஷ்யூவாக இருக்கும், மோனோகாட்டில் ஸ்க்ளீரன்கைமா கன்ஜக்டிவ் டிஷ்யூவாக இருக்கும். டைகாட்டுக்கு எக்ஸாம்பிள் பீனு, மோனோகாட்டுக்கு எக்ஸாம்பிள் மெய்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கண்டென்ட்டு தான். நீங்கள் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட்டை படிச்சிட்டிங்கன்னா மோனோகாட் அதே மாதிரி தான் சிமிலராக வரும். ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஸ்டே டியூன். Subscribe to Biosquad in Tamil.